குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பாக நாங்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் தொடக்கம் நாங்கள் மிகவும் ஒரு அமைப்பு ரீதியாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். எமது தூதுவர் ஆலயங்கள், அது போன்றது கன்சூல் ஜெனரல் காரியாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் தற்பொழுது இந்த விடயம் தொடர்பாக தகவல்களை திரட்டி தொடர்பான பல்வேறு தரப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாங்கள் பல நாடுகளில் இருந்து இளைஞர்களை தற்பொழுது அழைத்து வந்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். காயமடைந்த சுமார் 10 இளைஞர்கள் தொடர்பாக நாங்கள் அவர்கள் உரையாடி இருக்கின்றோம். அவர்கள் தொடர்பாக நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவர்கள் சிலர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த பயண சீட்டுகள் விலையேற்றம் காரணமாக பலர் சொல்லுண்ணா துயருக்கு முகம் கொடுத்து வந்திருந்தார்கள். இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு சொந்தமான இந்த நிறுவனம் மூலமாக நாங்கள் மானிய அடிப்படையிலே இலங்கையிலே வெளிநாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்களுக்காக நாங்கள் டிக்கெட்டுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம்.